வணக்கம். என்னன்னு சொன்னா, எனக்கு ஒரு சிலர் சொல்றாங்க, பிள்ளை இருந்த கவலையே இல்லாமலுக்கு இவ சந்தோஷமா இருக்கிறா, ஜாலியா இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொல்றவங்களுக்கு அவங்க பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த பதிவு விடுறேன். நான் கோயிலுக்கு போறேன், சந்தோஷமா இருக்கிறேன். பிள்ளை செத்து கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றாங்க. நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். மற்றது நான் கவலையா இருக்கிறதுன்னு சொல்லி நான் உங்கள்ட்ட சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. நான் கவலையா இருக்கிறேன், எனக்கு வேதனையா இருக்குன்னு சொல்லி நான் உங்கள்ட்ட அழுது எனக்கு ஒரு பிரயோசனமும் வரப்போறது இல்ல. என் மனவேதனையும், என் கவலையும் எல்லாமே எனக்கு கடவுள்கிட்ட தான் நான் சொல்லணும். அதனால் நான் கோயிலுக்கு போறதுக்கு காரணமும் அதுதான். என் மனக்கவலையை தீர்க்கக்கூடிய ஒரே இடம் கோயில் தான். அந்த சாமி தான். ஆனால் உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னா, இப்போ நான் இதை எனக்கு கவலையாக இருக்குது, வேதனையாக இருக்குன்னு உங்கள்கிட்ட அதாவது மனிதர்கள்ட்ட சொல்லக்குள்ள அவங்க நம்மளோட கதையை வாங்கி கொண்டு இன்னொருத்தவங்கள்ட்ட அதை 2ஆ 3ஆ கதைக்கிறது மட்டும்தானே தெரியும். கடவுள் அப்படி செய்ய மாட்டார். நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு ஒரு ஆறுதலுக்கு கடவுள்கிட்ட பேசக்குள்ள நம்மளோட வேதனையை சொல்லி அழக்கூட கடவுள் நம்மளோட மன தைரியத்தையும் மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. எந்த தாயும் ஒரு பிள்ளை இருந்துட்டாள்ன்றதுக்காண்டி அவள் வேதனைப்படாமல் இருக்க மாட்டாள். அது எந்த தாயாக இருந்தாலும் சரிதான். அதுலேயும் நாம் வித்தியாசமான ஒரு தாய். நான் என் குழந்தைய எப்படி பார்த்தனான்றது அந்த இறைவனுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணுமென்ற அவசியமும் இல்லை. உங்களுக்கு நான் இது விளக்கம் கொடுக்கணுமென்ற அவசியமும் இல்லை. இது சொல்கிற ஒரு சில அதாவது சொந்தங்கள், உறவுகள், ஒரு சில சொந்தங்கள் கதைக்கிற கதைக்காக இந்த வீடியோ பதிவுறேன். நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்த்தா அவங்களோட மண்டையில் ஏறுமென்று நான் நினைக்கிறேன்.